தொழில்நுட்ப கோளாறுக்கு வருந்துகின்றோம். மீண்டும் நம்ம இணைஞ்சு கொள்ளலாம். ரைட். நம்ம குடும்பம் தொடர்பா பார்த்துக்கிற பிள்ளைகள் வந்து கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே நீங்க தாய் தந்தை என்ன செய்யணும்? ஒரு தெய்வமாக போற்ற வேண்டும். ரைட். அப்ப குடும்பம் தொடர்பாக வந்து பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஆமா சார். ரைட். அப்ப சொல்லுங்க, குடும்பத்தின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் என்னது? என்ன சொல்லலாம்? குடும்பத்தின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள். கல்வியில முன்னேற்றம் அடைய ஒவ்வொருத்தரா சொல்லணும். ஒவ்வொருத்தரா சொல்லணும். அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு போன்றவற்றை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு. வேற உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். ஓகே, அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, நான் கேட்கிறேன் குடும்பம் இருக்கிற நன்மைகள் தொடர்பாக. வேற பிள்ளைகள்? சிறந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான ஒத்துழைப்பு கிடைக்கும். ஓகேமா, ரைட். வேற பிள்ளைகள்? அன்பு, அரவணைப்பு கிடைக்கும். ஓகே, அன்பு அரவணைப்பும் கிடைக்கும். ரைட். என்னமா? நம்மளுக்கு நல்ல பண்புகளா? ரைட். ஓகே, நல்ல பண்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ரைட். அப்ப குடும்பம் ஒன்றில் ஊடாகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாடசாலைக்கு முதல்ல ஒரு பிள்ளை அதிகமா கற்றுக்கொள்கின்ற ஒரு இடமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குடும்பம் காணப்படுகின்றது. அப்ப மேற்குறித்த விடயங்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம்? இந்த குடும்பத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போற விடயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலை. விளங்குதா? அப்ப குடும்பத்திலிருந்து என்ன செய்யுது? ஒரு குழந்தை என்ன செய்யுது? பாடசாலைக்குள் செல்ல போகுது. அப்ப இன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பள்ளியெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. அப்போ டிரெக்டாக ஒரு 5 வயது 6 வயதில் டிரெக்டாக கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க? அந்த பாடசாலை கல்விக்குள்ளே இணைந்து கொள்வார்கள். தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்கல்வி இருக்குது. ஏன்னா முன்பள்ளிகள் இருக்குது. இப்போ முன்பள்ளிகள் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டோடு சேர்த்து சில விடயங்களை அவங்களுக்கு கற்றுக்கொள்கின்றார்கள். எனவே தற்போது உள்ள குழந்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பள்ளி ஊடாகவும் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொண்டு பாடசாலை கல்விக்குள் பிரவேசிக்கின்றார்கள். ரைட். பாப்போம். இப்ப சாரி, இந்த பாடசாலை மூலமாக என்ன சொல்றோம்? பாடசாலை மூலமாக கிடைக்கின்ற நன்மைன்னு சொல்றோம். அது பாடசாலை மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற விடயங்கள்னு சொல்லலாம். இப்ப குடும்பத்துக்கு அடுத்தபடியா அந்த குழந்தை என்ன செய்யுது? பாடசாலைக்குள்ள போகுது. பாடசாலைக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கால உலகிற்கு தேவையான அனைத்து விடயங்களும் என்ன செய்யுது? இந்த பாடசாலைக்குள்ள கற்றுக்கொள்கின்றது. நீங்கள் உங்களோட மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வைங்க. திலுக்ஷி, ஆமா திலுக்ஷி, உங்களோட மைக் தான் ஒன்ல இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணி வைங்க. தேவையான சந்தர்ப்பத்தை நீங்க ஆன் பண்ணி பேசலாம். ஓகேவா திலுக்ஷி? ஓகேமா, ரைட். ஓகே சார். ரைட். நீங்க பேசிட்டு மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, பிறகு பேசலாம். திலுக்ஷியோட மைக் இன்னும் ஒன்ல தான் இருக்கு. ரைட். ஓகே, பாப்போம் பாடசாலையில. சரியா பிள்ளைகள்? ரைட். பாடசாலை தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சில விடயங்களை பார்த்துருந்தோம். சரி, அதோடு சேர்த்து இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் பாடசாலை சென்ற முதல் நாள் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? என்னமா சொல்லுங்க. பாடசாலைக்கு ஒரு சிலருக்கு பாடசாலைக்கு சென்ற முதல் நாள் வந்து ஞாபகத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு ஞாபகத்துல இல்லாமல் இருக்கலாம். சில மாணவர்கள் சில புகைப்படங்கள் எடுத்து வச்சிருக்கலாம். ரைட். பாப்போம் பாடசாலையில வந்து என்னப்ப சொல்லுங்க. ஓகே, அப்சால் வந்து ரொம்ப ஹாப்பியா போயிருக்காரு. ரைட். பாடசாலைக்கு சந்தோஷத்தோட தான் போகணும். அப்பதான் என்ன செய்யலாம்? சந்தோஷமான முறையில கல்வி கற்க முடியும். ஷராப் என்ன மாதிரி? சரி பாப்போம். நான் கிரேட் 1 ஒழுங்காவே படிக்கல சார். கிரேட் 1 கிரேட் 2 ஒழுங்காவே படிக்கல.
சார் நம்ம ஆ கொரோனா கொரோனா மாட்டிட்டோம் சார். கொரோனா டைம் என்னம்மா? சரி சரி. ஆமா சார். ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். பார்ப்போம். இப்ப இந்த பாடசாலையில வந்து நம்ம பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள் மற்றும் படிப்பினைகள் தொடர்பாக பார்த்தோம். இன்னும் இந்த திலுக்ஷிட மைக் ஒன்லே தான் இருக்குது. திலுக்ஷி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ரைட் ஓகே. நம்ம பார்ப்போம் வந்து பாடசாலை. இப்போ நமக்கு வந்து கல்வியை வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு இடமா வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த பாடசாலையை பார்க்கலாம். பாடசாலையில பிரதானமாக நமக்கு என்ன செய்யறாங்க, ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். சரியா? முதலாவதா பார்த்தீங்கன்னா கல்வியை வழங்குகின்ற இடமா நம்ம பாடசாலையை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அப்ப கல்வி மட்டுமா பெற்றுக்கொள்கின்றோம் பிள்ளைகள்? பாடசாலையில நம்ம அப்ப என்னென்ன பெற்றுக்கொள்கின்றோம்? பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ரைட், கொஞ்சம் கவனிங்க. இல்ல 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 இல்லம்மா இப்பதான் நம்ம கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ரைட், ஒவ்வொருத்தரா சொல்லணும். மைக்கை ஆன் பண்ணணும், ஒவ்வொருத்தரா சொல்லணும், உடனே மியூட் பண்ணணும். எல்லாருமே பேசும் பொழுது ரைட், எல்லாருமே பேசும்பொழுது பிள்ளைகள் நம்மளால விளங்காது, யாருக்குமே விளங்காமல் போயிட்டு. ரைட், முதலாவது பார்த்தா சொன்ன வந்து நம்ம கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது யார் சொல்ல போறா? சார் வசீகரணி. வசீகரன் சொல்லுங்க. சார் நமது ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்ளலாம். என்னம்மா? நமது ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்ளலாம். ஓகே, நம்மளோட ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்கின்றோம். சார் நமது ஆற்றல்களை வெளிக்காட்டும் இடம். ஹமான் சொல்றார், நம்மளோட ஆற்றல்களை வெளிக்காட்டுறோம். ஏன்னா ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கலை விழா நடைபெறும் பொழுது நம்மளோட ஆற்றல்களை வெளிக்காட்டலாம். ரைட், நன்றி. அடுத்தது தம்பி யாரு? ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து. ஓகேம்மா, ரைட் ஓகே. அக்மல் சொல்றாரு ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கின்றோம். நல்ல ஒழுக்கங்களை சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒழுக்கங்களை பாடசாலையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம்னு சொல்றாங்க. மதிப்பளிக்க கற்றுக் கொடுத்தல். சன்சியாவும் நஸ்மாவும் சொல்றாங்க. ரைட், ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அடிப்பணியக்கூடிய நல்ல விடயங்கள். ஏன்னா மரியாதையை கற்றுக்கொள்கின்றோம். வேற அன்பை பழக சொல்லி கொடுக்கறாங்க. தஸ்வினி சொல்றாங்க அன்பா பழகுறது. ஏனையோருடன் ஒற்றுமையாகவும் விட்டு கொடுக்கும் பண்புடனும் வளர கற்றுக்கொள்கிறோம். சீக்கிரம் சொல்றாங்க ஏனையோருடன் ஒத்துழைப்போடும் அதே போல விட்டு கொடுப்போடும் வளரக்கூடிய தன்மை. சார் அறிவு வளரும். ஓகே ஷராப், அறிவு வளர்க்க. ரைட் ஓகே. பாடசாலையில இருந்து நீங்க நிறைய சொல்றீங்க, சொல்லுங்கம்மா. சார் இன்னத்தரோட நல்ல பேச்சில பேசுறது. அக்மல் சொல்றாரு நல்ல உரையாடல், ஏன்னா சுமூகமான தொடர்புன்னு சொல்லலாம். சொற்களை பயன்படுத்துதல். என்னம்மா? பண்பான சொற்களை பயன்படுத்தி உரையாடுதல். ஓகே, அதாவது பண்பான சொற்கள், கனிவான சொற்களை நம்ம வந்து பேச கற்றுக்கொள்கின்றோம். அப்ப நீங்க கூறிய விடயங்கள் அனைத்துமே என்ன நடக்குது, நம்ம பாடசாலை மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற விடயங்களா பார்க்கலாம். பாடசாலை பாத்தீங்கன்னு சொன்னா முதன்மையாக கல்வியை வழங்குகின்ற கூடமா தான் இருக்கு. ரைட், ஆனா கல்வி மட்டும் இல்ல, ஒரு சமூகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பிரஜையாக நம்ம என்ன செய்யலாம், இணைந்து கொள்றதுக்கு, வாழ்றதுக்கு எல்லா விடயங்களும் நம்ம வந்து பாடசாலையில கற்றுக்கொள்கின்றோம். ஆனா ஆற்றல்களை கற்றுக்கொள்கின்றோம், கல்வி தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம், எமது திறமையினை வளர்த்து கொள்கின்றோம். ஏன்னா அதிகமான மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டில் அமைதியா இருப்பாங்க, ஆனா பாடசாலை சென்ற பிறகு அங்கு நடைபெறுகின்ற கலை விழாக்கள், விளையாட்டு போட்டி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, தங்களுடைய திறமையினை வெளிக்காட்டி கொள்வார்கள். ஏன்னா நமது திறமைகளை வந்து வெளிக்காட்டுற, அதாவது நம்மளோட திறமையை இனங்காணுகின்ற ஒரு இடமாகவும் என்ன செய்யுது அந்த பாடசாலை காணப்படுகின்றது. வெறுமனே கல்வி மாத்திரம் இல்ல, கல்வியோடு இணைந்து ஏனைய இணைப்பாடுகளான செயற்பாடுகளையும் நம்ம என்ன செய்யறோம், விருத்தி செய்துகின்ற ஒரு இடமா காணப்படுகின்றது. சரியா? பாடசாலை நோக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பாடசாலை கல்வி மூலமாக நாட்டிற்கு பொருத்தமான என்ன செய்யறது, நாட்டுக்கு மிக பொருத்தமான ஒரு பிரஜையினை உருவாக்குவதே ஆகும். ஏன்னா பாடசாலை நோக்கம் என்னது, நாட்டுக்கு தேவையான, நாட்டுக்கு என்ன சொல்றது, பிரயோசனமான ஒரு நல்ல பிரஜையை நாட்டுக்கு கொடுப்பதுதான் இந்த பாடசாலை கல்வியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. சரியா? அப்ப இந்த கடினமான ஒரு பணி,
ஏன்னா ஒரு மாணவன் தரம் 6ஆம் வகுப்புல வந்து அதன் பிறகு அவரு தொடர்ச்சியாக கல்வி கற்று சாதாரண தர பரீட்சை எழுதுகின்றார். அதன் பிறகு உயர்தரத்துக்கு வருகின்றார். பிறகு என்ன செய்வார்? கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார், அல்லது தொழில் ரீதியான கல்விக்கு செல்கின்றார். எனவே ஒரு மாணவனை என்ன செய்யறோம்? கிட்டத்தட்ட ஒரு 13 வருடமாக பாடசாலையில் ஒரு மாணவன் கற்றுக்கொள்கின்றார். சரியா? கற்றுக்கொண்டு சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக பாடசாலையிலிருந்து வெளியேறுகின்றார். அப்ப இத்தகைய ஒரு பாரிய சேவை செய்யறது யாரு? பாடசாலையில உங்களுக்கு நல்ல ஓகே, ஆசிரியர்கள். ஏன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை ஒரு சிறந்த பிரஜையாக சமூகத்துக்குள் அனுப்பி வைக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்கள். அப்ப ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியரோட சேர்ந்து யார் இருக்கா? அவங்களுடைய பெற்றோரும் இருக்காங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா உங்களை பாடசாலைக்கு ஒழுங்கான முறையில் அனுப்பி வைக்கிறது, உங்களை மேற்பார்வை செய்யறது, உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் கொப்பிகளை வாங்கி கொடுக்கறது, ஏன்னா உங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது, எல்லா விடயங்களையும் செய்யறது உங்களுடைய பெற்றோர்கள். ஆசிரியர்கள் பாடசாலையில கல்வி மாத்திரமே தான் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் உங்கள் பெற்றோர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களை சகல வழிகளிலும், ஏன்னா தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு சிறந்த பிள்ளையாக வர வேண்டும், ஒரு சிறந்த பிரஜையாக வர வேண்டும், நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல கல்வியில் வந்து எல்லா துறையிலும் வந்து என்ன செய்யணும், ஒரு ஸ்டாரா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவாங்க. அதுக்கு அந்த பெற்றோர் தான் என்ன செய்யறாங்க? ஆசிரியரோட சேர்ந்து உங்க கூட பயணிக்கின்றார்கள். ஓகே பிள்ளைகள், சரியா? உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வந்து சிறந்த முறையில வழங்குறதுல ஆசிரியரோட சேர்ந்து பெற்றோரும் பயணிக்கிறாங்க. வெறுமனே நம்ம ஆசிரியரை மாத்திரம் சொல்ல முடியாது, வெறுமனே பெற்றோரை மாத்திரம் சொல்ல முடியாது. உங்களோட வளர்ச்சியில பிள்ளைகள் இந்த 2 பேருமே இருக்காங்க. விளங்குதா? தாய் தந்தையர் இருக்காரு, அதே போல மறுபுறம் பாடசாலை கல்வியில வந்து அந்த ஆசிரியரும் உங்க கூட இருக்கின்றாரு. உங்களோட பல்வேறுபட்ட திறமைகளை என்ன செய்யணும்? காண்றதுக்கு, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆசிரியருடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது. அதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாடசாலையில் நீங்க திறமையை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியருடைய கட்டாயம் துணை தேவை. பிள்ளைகள், அப்ப ஒரு ஆசிரியர்கள் அதே போல உங்களோட பெற்றோர்கள் இணைந்து தான் என்ன செய்யறாங்க? உங்களோட ஒரு முன்னேற்ற பாதையில, உங்களோட வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கு என்ன செய்யறாங்க? வழி காட்டுகின்றார்கள். அந்த வழியினை பின்பற்றி நீங்க என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். உங்களோட வாழ்க்கைய வந்து நீங்க என்ன செய்யணும்? வளமாக்கி கொள்ள வேண்டும். பெற்றோரும் உங்களுக்கு உதவி செய்யறாங்க, அதே போல ஆசிரியர் கல்வி ரீதியா உதவி செய்கின்றார். அந்த இரண்டையும் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்? நல்ல முறையில கல்வி கற்று உங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு பிரஜையாக, சமூகத்துக்கு பயனுள்ள பிரஜையாக, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பிரஜையாக நீங்க என்ன செய்யணும்? சமூகத்துக்குள் வர வேண்டும். இதுதான் பெற்றோரோட ஆசையாவும் இருக்கும், அதே போல அந்த பாடசாலையுடைய ஆசிரியருடைய ஆசையாவும் இருக்கும். ஓகே பிள்ளைகள்? அப்ப உங்களோட ஆசிரியருடைய விருப்பத்தையும் உங்களுடைய பெற்றோரோட விருப்பத்தையும் நீங்க நிறைவேற்றுவீங்களா? வெரி குட். கண்டிப்பா நிறைவேற்ற வேணும். என்ன உங்களோட ஆசைகள் வந்து அவங்களுடைய ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இப்ப கூட நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்க, அப்ப இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட பெற்றோர் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கான இந்த போன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஏன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது எல்லாமே என்ன செய்வாங்க? உங்களுக்கு பின்னுக்கு அந்த பெற்றோர் இருப்பார்கள். அப்ப என்னைக்குமே நீங்க என்ன செய்யணும்? பெற்றோருடைய கனவையும் என்னமா எங்க அப்பாடையும் எங்க அம்மாடையும் ஆசை நான் பெரிய டாக்டர் ஆகணும் சார். ஓகே, கட்டாயம் நிறைவேற்றணும். நீங்க என்ன கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? அதனை நிறைவேற்ற வேண்டும். தாய் தந்தையர் மற்றும் உங்களுடைய ஆசிரியருடைய கனவுகளை நீங்க நிறைவேற்றி சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக நீங்க மிளிர வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. இப்ப நம்ம இன்றைய தினம் 2 விடயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு குடும்பம் தொடர்பா பார்த்தோம். குடும்பத்தின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற
படிப்பினை அல்லது நன்மைகள் தொடர்பா பார்த்தோம். இரண்டாவதாக பாடசாலை கல்வியில நீங்க பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் படிப்பினை தொடர்பா பார்த்தோம். இந்த 2 விடயங்களும் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். ஓகேம்மா, ரைட். விளங்குச்சு சார். திலுக்ஷியோட மைக் வந்து இன்னும் ஒன்ல தான் இருக்கு. திலுக்ஷினி கொஞ்சம் மைக்க பாருங்கம்மா. ரைட், ஓகே, ரைட். இப்பதான் மியூட் பண்றாங்க. ரைட், ஓகே. தேவையான சந்தர்ப்பத்துல மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். சரியா? ஏனைய நேரங்கள்ல நீங்க மியூட் பண்ணி வச்சீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு நான் படிப்பிக்கிறது கேட்கும், அவங்களுடைய கருத்துக்களையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஓகேவா? ரைட். அப்ப இதுவரைக்கும் 2 விடயங்கள் பார்த்தோம். ஒண்ணு நமது குடும்பம் பார்த்தோம். அப்ப குடும்பத்தினூடாக பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள், முன்னேற்றம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் பாடசாலையில நம்ம என்ன கல்வியோடு தொடர்புடைய என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம், நமக்கு உதவுறது யாருன்னு பார்த்தோம். ரைட். இப்ப இன்னும் ஒரு விடத்தை ஞாபகப்படுத்தணும். நம்மளோட ஆசிரியரோட சேர்ந்து, அதே போல பெற்றோரோட சேர்ந்து பாடசாலை அதிபரும் இருப்பார். ஏன்னா அதிபரும் நமக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒருத்தரா இருப்பார். அது மட்டும் இல்லாம பிரதி அதிபர், அதோட பாத்தீங்கன்னா கல்விசாரா ஊழியரும் இருப்பாங்க. காரியாலயத்தில் சேவையாற்றக்கூடிய கல்விசாரா ஊழியர்கள், பாடசாலை சுற்றுப்புறத்தில் சேவையாற்றக்கூடிய ஊழியர்கள், அதே போல அவங்களும் வந்து நமது முன்னேற்றத்துல வந்து அவர்களும் பங்கு வகிப்பார்கள். எனவே கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஒத்துழைப்போட உங்களோட வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் வளமாக்கி கொள்ள வேண்டும். அவங்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்ற வேண்டும். இப்ப பார்ப்போம். அதாவது பாத்தீங்க சொன்னா அந்த மத வழிபாட்டு தலங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மை நான் பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப சமூகத்துல நம்ம பார்க்கலாம், வந்து சமூகத்துல வந்து இந்த மத வழிபாட்டு தலங்கள் வந்து மிக மிக முக்கியமானது. வணக்க வழிபாட்டு தலங்கள்னு சொல்லுவோம். சரியா? அந்த வணக்க வழிபாட்டு தலங்கள் ஊடாக நமது வாழ்க்கையினை வந்து நம்ம எவ்வாறு வளமாக்கி கொள்கின்றோம், அல்லது அந்த வணக்க வழிபாட்டு தலங்கள் ஊடாக நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மை அல்லது படிப்பினை, நமக்கு நமது வாழ்க்கைக்கு என்னென்ன விடயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்கின்றோம் போன்ற விடயங்களை நம்ம வந்து இந்த பகுதியில பார்க்க போகின்றோம். சரியா? தலங்களுக்கு செல்றது என்னம்மா? அறநெறி கல்வி கற்றுக்கொள்றது. ஓகே, அதான் பார்க்க போறோம் இப்ப. சரியா? ரைட். அப்ப இலங்கையில பொறுத்தளவுல காணப்படுகின்ற மதங்களை சொல்லுங்க, மத வழிபாட்டு தலங்களை. சார், விகாரை, எல்லாருமே ஒரே நேரம் சொன்னீங்கன்னா கோவில், பள்ளிவாசல். ஓகே. விகாரைகள், அதே போல இந்து கோயில்கள், பள்ளிவாசல், கிறிஸ்தவ தேவாலயம். இப்ப இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் இந்த 4 மதங்கள் தான் காணப்படுகின்றது. ரைட். அப்ப 4 மதங்களுடைய வழிபாட்டு தலங்களை பார்த்தா பௌத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமா நம்ம வந்து அந்த விகாரைய சொல்லலாம். அதே போல இஸ்லாமியருடைய மத வழிபாட்டு தலமா பள்ளிவாசலை சொல்லலாம். அதே போல கிறிஸ்தவருடைய வழிபாட்டு தலமாக கிறிஸ்தவ தேவாலயத்தை குறிப்பிடலாம். இந்துக்களுடைய வழிபாட்டு தலமாக இந்து கோயிலினை நாம் குறிப்பிடலாம். ரைட். அப்ப இந்த 4 மதங்களும், இந்த 4 வழிபாட்டு தலங்களும் நமக்கு என்ன ஒரு பயனை தருகின்றது, நாம் என்ன விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம், அதைத்தான் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம். சரியா? ரைட், பாப்போம். சமய அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, வசீகரணி சொல்றாங்க முதலாவது சமய அறிவை பெற்றுக்கொள்றான்னு சொல்றாங்க. சரியா? அது முக்கியமா. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வழிபாட்டு தலங்களை நம்ம வந்து போய் வணங்குவது ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மத ரீதியான அறிவை, அந்த குறிப்பிட்ட சமய ரீதியான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. மத போதனை அல்லது வந்து மத ரீதியான அறிவை பெற்றுக் கொள்கின்றோம். அப்ப இது ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யார் சொல்றா விழுமிய பண்புகள்னு? சுபிகா சார். சுபிகா. ரைட், சுபிகா சொல்றாங்க விழுமிய பண்புகளை பெற்றுக் கொள்கிறோம். ரைட், குட். வேற பிள்ளைகள்
சந்தோஷங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அறநெறி கல்விகளை கற்றுக்கொள்கிறோம். ஓ, அறநெறி கல்விகளை கற்றுக்கொள்கின்றோம். ரைட். வேற பிள்ளை? சார் ஒழுக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளல். ஓ, அம்மான் சொல்ற ஒழுக்க பழக்க வழக்கம் கற்றுக்கொள்றோம். குட். தேவாரங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். பழக்க வழக்கங்கள். ரைட். தேவாரம். ரைட். வேற பிள்ளை? பிறரை எவ்வாறு மதிப்பதென்று. பிறரை பிறரை எவ்வாறு மதிப்பது என்றா மற்றவர்களுக்கு எவ்வாறு மதிப்பு கொடுப்பது என்று கற்றுக்கொள்ளும். ரைட். வேற பிள்ளை? உதவி செய்தால் பிறருக்கு உதவும் மனப்பாங்கையும் வளர்த்துக் கொள்கின்றோம். பிறருக்கு உதவுற மனப்பாங்கு, பிறருக்கு உதவி செய்யறது. ரைட். நிறைய விடயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மத ரீதியாக வழிபாட்டு தலங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் மிக முக்கியமானது. சரியா? முதலாக நாம் பார்த்தோம் வந்து ஒரு மத ரீதியான அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதர்களுக்கு நல்ல பழக்கங்களை, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பழக்கங்களை பெற்றுக்கொள்கின்ற வழிகாட்டுகின்ற ஒரு இடமா நம்ம வந்து இந்த மதங்களை பார்க்கலாம். சரியா? நல்ல விடயங்களை வந்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு இடயமா பார்க்கலாம். சரியா? அதோட சேர்த்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லவற்றை நல்லவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர விடயமா நம்ம பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மதத்திலையும் கல்வி கொடுக்கப்படுகின்றது. அறநெறி கல்வியா இருக்கலாம், அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை தாம் பாசனம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மத நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கல்வியையும் கொடுக்கின்ற ஒரு இடமா பார்க்கலாம். அதனூடாக மனிதன் சமூகத்துக்கு என்ன செய்வான், ஒரு நல்ல மனிதனா வாழ்றதுக்கான விடயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். விலகுத பிள்ளைகள். அதே போல ஒற்றுமை, பிறரோடு எவ்வாறு இணைந்து வேலை செய்வது, மற்ற மதங்களுக்கு நாம் எவ்வாறு மதிப்பு கொடுப்பது, பிறரோடு எப்படி இணைந்து செயற்படுவது, குழுவாக எவ்வாறு இணைந்து செயற்படுவது போன்ற விடயங்கள் நம்ம என்ன செய்யறோம், இந்த மதங்களிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ஒரு மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுல ஒவ்வொரு மதத்தினுடைய பங்களிப்பானது மிக மிக முக்கியமானது. அது முக்கியமானது. மதம் என்ன செய்யுது, மனிதனை வந்து நல்வழிப்படுத்துகின்றது. எந்த ஒரு மதமும் சொல்லல மனிதனை வந்து தீய வழியில் செல்லுங்கள் என்று எந்த ஒரு மதமுமே குறிப்பிடல. எல்லா மதமும் என்ன சொல்றதுன்னு கேட்டா, மனிதன் ஒரு நல்ல மனிதனாக, சமூகம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அதைத்தான் சொல்லுது. எந்த மதமுமே பொய் பேச சொல்லல, தீய செயல்களை செய்ய சொல்லல. எல்லா மதங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல செயல்களை செய்யுங்க, தங்களுடைய வாழ்க்கையில வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில வாழுங்க, அதே போல மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள், அன்பா இருங்க. அதான் எல்லாம் மதம் சொல்லுது. அப்ப மத ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது, ஒரு மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுல, நல்ல ஒரு மனிதனா சமூகத்துல வாழ வைக்கிறதுல இந்த மதங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. சரியா? அப்ப நீங்களும் பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும், இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். சென்று என்ன செய்யணும், கடவுளை வணங்க வேண்டும். வணங்குவது மாத்திரம் இல்லாம நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாமியரை பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வெள்ளிக்கிழமை அவங்க கட்டாயம் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். அதே போல கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு கட்டாயம் என்ன செய்வாங்க, அந்த பிரார்த்தனைக்காக செல்வார்கள். அதே போல இந்துக்கள் செவ்வாய், வெள்ளி மற்றும் விசேட தினங்கள்ல செல்லக்கூடிய தன்மை நம்ம அவதானிக்கலாம். அதே போல பௌத்தர்களும் அவங்களுடைய போய தினங்கள் மற்றும் ஏனைய தினங்கள்ல செல்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் வந்து அவங்க அறநெறி தாம் பாசல் போன்ற விடயங்களுக்கும் செல்வதை நாம் அவதானிக்கலாம். அப்ப இவ்வாறு செல்வதன் ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா என்னம்மா, ஓகே ஓகே, ரைட், குட். சரியா? அப்ப அதன் ஊடாக பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கின்றாங்க. அந்த விடயங்கள் ஊடாக என்ன செய்யறாங்க, சமூகத்துக்கு ஒரு நல்ல மனிதனா போறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த மதம் வந்து கொடுப்பதை நம்ம அவதானிக்கலாம். ஓகே பிள்ளைகள்? அப்ப மத வழிபாட்டு தலங்களுடைய நன்மை தொடர்பா பார்த்த விளங்குச்சா உங்களுக்கு? ஓகே. அப்ப 3 விடயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற நிறுவனங்கள்ல மிக முக்கியமானது குடும்பம். சரியா? இப்போ குடும்பம் தொடர்பா பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இரண்டாவது
சார் பாடசாலை மூலம் கிடைக்கும் நன்மைகள். இரண்டாவது பாடசாலையை பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம் மத வழிபாட்டு தலங்கள் மத சொன்னோம். வழிபாட்டு தலங்களால கிடைக்கும் நன்மைகள். நன்மைகள். சரி, ஓகே. மூன்றாவது மத வழிபாட்டு தலங்கள் நம்ம வந்து இப்ப பார்த்திருக்கோம். அப்ப இறுதியால அதற்கு முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு விடயம், அதன் பிறகு பார்க்க போற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனது நெருங்கிய நண்பர்கள். நண்பர்கள், சரியா? ரைட். அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தொடர்பா பார்க்க போறோம், நண்பர் தொடர்பா நம்ம வந்து பார்க்க போகின்றோம். ரைட். இப்ப ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நண்பர்களை சொல்லுங்க பாப்போம். சொல்ல இயலுமா? சார் கிளாஸ்ல நண்பர்களையா? ஓ, கிளாஸ்ல வெளியே சொல்லலாம். சரி சார், நான் கிளாஸ்ல பத்தி சொல்றேன், சக்சஸ் கிளாஸ்ல பத்தி சொல்றோம். ஓகே, சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் நண்பர்கள் ஃப்ரெண்ட் வந்து என் சக்சஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து என் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து ஷரப். ஓகே. சொல்லலாம். நீங்க வகுப்பு நண்பர்கள் பத்தி சொல்லலாம், அல்லது வகுப்புக்கு வெளியில கிளாஸஸ் போற இடத்துல உள்ள நண்பர்கள் சொல்லலாம். உங்களோட நண்பர்கள் சொல்லுங்க. ஷரஃப் சொல்றேன். எந்த ஸ்கூல்ல வகுப்புல எல்லாமே ஹாஜர் சார். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து திவ்யானு சார். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து லக்ஷன் சார். ஓகே, ஸ்கூல் ஓகே. ஃப்ரெண்ட் வந்து லக்ஷன், ஓகே, ரைட். வேற பிள்ளைகள் ஷரஃப் சொல்லவா? சார் எந்த கிளாஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட் வந்து சச்சினி சார். சச்சினி, ஓகே. தஷ்மி, ரைட். ஓகேம்மா, ஓகே, ஓகே. சார் சொல்லுங்க. சார் என் ஜூம் கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து அப்சர் சார். அப்சர், ரைட். ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ஹாஜரா சார். ஆஜரா, நஷ்மா சொல்லிட்டாங்க, ரைட். வேற பிள்ளைகள் இப்போ உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் நண்பிகள் இருப்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அது பாடசாலையில இருக்கலாம், அல்லது மேலதிகமான வகுப்புக்கு சொல்ற இடத்துல இருக்கலாம், அல்லது வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல யாருமா பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்ட சொன்ன ஹாஜராண்டு. ஓகேமா, ரைட், ஓகே. சார் அம்மாண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அப்பாவும் அம்மாவும் சார். ஓகே தம்பி, ஓகே. அம்மான்னு சொல்லிட்டா, ரைட். வேற சார் நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற இந்த கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நான் சொல்லவா? சொல்லுங்க சூரிகா, சொல்லுங்கம்மா. சார் இந்த கிளாஸ்ல எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுல வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஏதாட்னியா. அவங்க வந்து அப்படின்னா அவங்க வந்து நல்ல பேச்சு நடைகள்ல எப்பயுமே ஒழுக்கமான நடைகள்ல நடந்துக்குவாங்க. அவங்க வந்து இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியாதுன்னா அவங்க வந்து அதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து பொதுவா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத விட அவங்க கூட தான் நான் கூட இருப்பேன். ஓகேமா, சூபிகா, ரைட். ஓகே, அவங்க கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டாங்க, சரியா? ரைட். பாப்போம். இப்போ உங்களை எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க, ரைட். அப்ப நண்பர்களை வந்து நீங்க பாடசாலைக்கு போகும் பொழுது, ஏன்னா பாடசாலை கல்விக்குள்ள போகும் பொழுது சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நர்சரியில, அதாவது முன்பள்ளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அல்லது வீட்டுக்கு அண்மையில வசிக்கக்கூடிய உங்களோட சம வயது குழுக்கள், உங்களோட நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, சரியா? அல்லது பாடசாலைகளை போயிட்டு தான் என்ன செய்வாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை தேடி கொள்வாங்க, ரைட். எப்படியுமே பாத்தீங்கன்னா நண்பர் இல்லாம இருக்க மாட்டீங்க. ஆனா கட்டாயம் எல்லாருக்குமே குறைந்தது ஒரு நண்பர் சரி இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள், சரியா? இப்ப நண்பர்கள் கூட இருப்பது வந்து உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷம் சார். நண்பர்கள் கூட இருப்பது எப்பயுமே நமக்கு சந்தோஷம் தான், ரைட். இப்ப பாப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நண்பர்களை பாத்தீங்கன்னு சொன்னா பொருத்தமானவரா இருக்கணும், அதுதான் மிக முக்கியமானது.
ஒரு நாள் நம்ம நிறைய பேர்த்தோட பேசுவோம், நிறைய பேர்த்தோட பழக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுல ஒரு சிலரை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்வோம், நமது நண்பர்களா ஏற்றுக்கொள்வோம். அதிலும் ஒரு சிலர் தான் இப்படி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய நண்பரா இருப்பாரு. எனவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நெருங்கிய நண்பர்களாக அல்லது நண்பர்களாக நாம் தெரிவு செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக அவதானமா இருக்கணும். சார் சரியா? எங்களோட நண்பர்களை வச்சு தான் எங்களை தெரிவு செய்வாங்க. ஷராப் நல்ல ஒரு விடயம் சொன்னாரு. வெரி குட். நமது இப்ப நண்பர்களை சார் வைத்துத்தான் நான் சொல்லுங்க. right. நம்மளோட நண்பர்களை வைத்துத்தான் நம்மள வந்து எடை போடுவார்கள். எனவே எப்பயுமே ஹாஜரான ஏலும் இவர் சும்மா செல்லியா ரைட் பிள்ளைகள் குடியால் கொஞ்சம் கவனிங்க. ரைட், சரியா பிள்ளைகள்? அப்ப நண்பர்களை வச்சுதான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள எடை போடுவார்கள். அப்ப எப்பயுமே நீங்க என்ன செய்யணும், சிறந்த நண்பர்களை, 8:45. சரியா? சார் கெட்ட நண்பர்களோட சேர்ந்தோம்னா நம்மளே கெட்டவங்கன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஓகே. அதாவது கெட்ட நண்பர்கள், சரியில்லாத நண்பர்களோட சேர்ந்தா என்ன செய்வாங்க, நம்மளையும் சார் அந்த நிலையில் தான் வைத்து பார்ப்பார்கள். சார் எனவே சார் நீங்க அதுக்கு ஒரு பார்க்கலாம் வந்து உதாரணம் சொல்லட்டா? சொல்லுங்க சராப். சார் இப்போ ஒரு கூடையில நிறைய தக்காளி இருக்கு சார். அதுல ஒரு தக்காளி அழுகிருச்சுன்னா மத்த எல்லா தக்காளியும் அழுகிரும் சார். சராப் உதாரணம் சொல்றா. ரைட். அப்ப ஒரு கூடையில தக்காளி இருக்குன்னு சொல்றோம். ரைட். அதுல ஒண்ணு கெட்டு போயிருந்தா அது ஏனையவற்றையும் பாதிக்கும். ரைட். அதே போலதான் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட நண்பர்கள். அப்ப நண்பர்கள் வந்து நம்ம எப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா தெரிவு செய்யும் பொழுது சிறந்த நண்பர்களாக தெரிவு செய்ய வேண்டும். சரியா? நண்பர்களை வச்சுதான் என்ன செய்வாங்க, நம்மள இடை போடுவார்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். பாருங்க, எவ்வாறான நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும், இது மிக முக்கியமானது. முதலாவது பாருங்க, நற்குணம் கொண்டவர்களை தெரிவு செய்யணும். இது மிக முக்கியமானது. நல்ல குணங்களை கொண்ட நண்பர்களை தான் நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக தெரிவு செய்யணும். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அறிவுள்ள புத்திஜீவியான நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீறாங்க. ரைட். நல்ல அறிவுள்ள நண்பரை தெரிவு செஞ்சா தானே செய்யலாம், அவர் கூட சேர்ந்து நாமளும் படிக்கலாம், நமக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் படிக்கிறதுக்கு. சரியா? இல்ல கல்வியில ஆர்வமற்ற நண்பரை தெரிவு செய்யும் பொழுது என்ன நடக்கும், நம்மள கல்வி நடவடிக்கையும் என்ன செய்யும், பின்னடைவுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும். எனவே நம்ம என்ன செய்யணும், நண்பனை தெரிவு செய்யும் பொழுது பாத்தீங்க சொன்னா நல்ல குணங்கள் கொண்டவனா இருக்கணும், அதே போல நல்ல அறிவோடு செயற்படக்கூடியவரா இருக்க வேண்டும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நல்லெண்ண தீயவற்றை சுட்டி காட்டுபவரா இருக்கணும். பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் சரியென்று இருக்காமல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல விடயங்களை பாராட்டக்கூடியவராகவும், அதே போல தீமையான விடயங்கள் வரும் பொழுது என்ன செய்யணும், அதனை சுட்டி காட்டக்கூடியவர், இது தப்பான விடயம் என்று சுட்டி காட்டக்கூடியவராகவும் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்க வேண்டும். அது வந்து மிக மிக முக்கியமான விடயம். சரியா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கூட நம்மளோட சேர்ந்து செயற்படுற பணியாற்றுறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நமது வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், பங்களிப்பு செய்யக்கூடிய நண்பர்கள். சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரு சில நபர்களோட சேர்ந்த பிறகு என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை கோலம் என்ன செய்யும், மாறிடும். சரியா? இரண்டு வகையில பார்க்கலாம். ஏன்னா மெல்ல கற்கக்கூடிய மாணவன் ஒரு படிக்கக்கூடிய மாணவனோட சேரும் பொழுது அவனும் என்ன செய்வான், வேகமாக கல்வி நடவடிக்கை ஈடுபடக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனா வருவான். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வியில் ஆர்வம் இல்லாத ஒரு நண்பரை தெரிவு செய்யும் பொழுது நமக்கும் என்ன செய்யும், அந்த கல்வியில விருப்பமற்ற ஒரு நிலை ஏற்படும். எனவே நம்ம என்ன செய்யணும் கேட்டா சிறந்த முறையில இந்த நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். சரியா? அடுத்து மிக முக்கியமானது அண்மை காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் பாவனை, அதே போல சட்டவிரோத செயற்பாடுகள் வந்து அண்மை காலமா அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. எனவே நாம் தவறான நண்பர்களை தெரிவு செய்யும் பொழுது நமது வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு தவறான பாதையில் செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக நாம் நண்பர்கள் தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். சரியா? நல்ல குணமுள்ள நபராக, நல்ல அறிவுள்ள நபராக, நமக்கு உதவக்கூடிய நபராக, கல்வி நடவடிக்கையின் போது நமக்கு உதவக்கூடிய ஒரு நபராக
நாம் நமது நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். ஆனா ஷராப் சொன்ன மாதிரி ஒரு நண்பனை வச்சு தான் என்ன செய்வாங்க, நம்மளை எடை போடுவாங்க. ஏன்னா அதனால எப்பொழுதுமே எமது நண்பன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும். ஓகே பிள்ளைகள், அப்ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்குனுச்சா? விளங்குச்சு சார். விலங்குனுச்சு சார். ஓகேம்மா, ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும், நண்பர்களை எப்படி செய்யணும், தெரிவு செய்யணும். நண்பர்களை எப்படி தெரிவு செய்யணும்? நல்ல பண்புள்ள நண்பர்கள், அறிவுள்ளவரா தெரிவு செய்யணும் சார். ஓகே, அறிவுள்ள நபர்களா, அதே போல நல்ல பண்புள்ள நபர்களாக தெரிவு செய்ய, நல்லதை தீயதை சுட்டி காட்டுறவங்களா இருக்கணும். நல்ல விடயங்களை சுட்டி காட்டுபவராக இருக்க வேண்டும். அதே போல தீயவை வந்தா என்ன செய்யணும், அதையும் சுட்டி காட்டணும். அவற்றை சுட்டி காட்ட, அதுல இருந்து விலகக்கூடியவராக இருக்க வேண்டும். என்ன? ஆமா சார். ஓகேம்மா, ரைட். அப்ப நீங்களும் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், நல்ல வழியில் நம்மளும் நல்ல பாதையில போகலாம். ஓகேம்மா, ரைட். அப்ப இன்றைக்கு குடும்பம் பார்த்தோம், குடும்பத்தோட இணைந்து பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை பார்த்தோம், பாடசாலையோட இணைந்து மத வழிபாட்டு தலங்கள் பார்த்தோம். இறுதியா பார்த்த விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நெருங்கிய நண்பர்கள். ரைட். இப்ப இன்றைய வகுப்புல நம்ம இறுதியாக பார்க்க போற ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறந்த நூல்கள். சிறந்த நூல்களை வாசிப்பதன் ஊடாக, சிறந்த நூல்களை கற்றுக்கொள்வதன் ஊடாக நாம் பெறுகின்ற நன்மைகள் தொடர்பா பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க கடைசியா வாசிச்ச நூல் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு புத்தகம் வாசிச்சீங்களா? நான் கேக்குறேன், நீங்கள் வாசித்த புத்தகங்களுடைய பேர் ஏதாச்சும் தெரியுமா? என்னமா? நான் வந்து நூலகத்துல முகமது நபி ஓகேமா, ரைட். வேற பிள்ளைகள்? நூலகத்துல வாசிச்ச புத்தகம் வந்து அந்தரையோட கதைகள்ல அந்த குதிரையை வச்சு அந்த அரசனுக்கு ரைட், அந்தரையோட கதை வாசிச்சிருக்காரு நம்ம சாரா. ஓகே ஓகே, ரைட். வேற? வந்து ஒரு கட்டுரை வாசிச்சிருக்காரு. வெரி குட். வேற பிள்ளைகள்? என்னமா? சூரியன் கிழக்கு திசையில் உதிப்பதில்லை. ரைட். வேற பிள்ளைகள்? லுக்ஷனா சொல்றாங்க, விளங்குது இல்ல? ரைட். அப்ப நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் வந்து நல்ல நூல்களை, சிறந்த நூல்களை என்ன செய்யணும், நீங்க வாசிக்க பழகணும். ரைட். அப்ப உங்களுக்கு பாடசாலையில ஒரு வாசிக்க சாலை இருக்கும். இப்ப எல்லா பாடசாலையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வாசிக சாலை காணப்படும். எனவே வாசிக சாலைக்கென்று உங்களுடைய வாராந்த நேர சூசியில் ஒரு பாடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். லைப்ரரிக்குன்னு சொல்லி ஒரு பாடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த பாடத்துல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் போயிட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும். தம்பி ஸ்க்ரீன்ல கீழே வேணும். ரைட். அப்ப என்ன செய்யலாம், வாசிக சாலைக்கு சென்று அங்கு பயனுள்ள புத்தகங்கள், ஒன்று பாட ரீதியான புத்தகமாக இருக்கலாம், அதே போல புதறிவு சார்ந்த விடயமாகவும் இருக்கலாம், அப்படின்னு சொன்னா ஏதாவது கதை புத்தகமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யணும், லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு சிறந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும். புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த நண்பர்கள் என்றும் சொல்றாங்க. ரைட். பாப்போம் வந்து இந்த சிறந்த நூல்களை வாசிப்பதன் ஊடாக நாம் கிடைக்கின்ற நமக்கு பயன்கள் தொடர்பா பார்ப்போம். முதலா பாருங்க. ரைட்.
வாசிப்பு தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனை வந்து பூரணமாக்கும்னு சொல்றாங்க. அதாவது முழு மனிதனாக்கும் என்று சொல்கின்றார்கள். வாசிப்பு வந்து ஒரு மனிதனை வந்து முழு மனிதனாக்கும்னு சொல்றாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஓய்வு நேரத்தை வந்து பயனுள்ளதா கழிக்க முடியும். நிறைய பிள்ளைகள் வீணாக விளையாடுறது ஊடாக அல்லது டிவி பார்ப்பது ஊடாக இப்ப இவ்வாறுலாம் இல்லாம ஒரு புத்தகத்தை வாசிச்சோம்னு சொன்னா அந்த ஓய்வு நேரம் எப்படி இருக்கும்? பயனுள்ள வகையில அந்த ஓய்வு நேரத்தை நம்ம வந்து கழித்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நமக்கு அறிவு வளரும். இது மிக முக்கியமானது. நமது அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஒண்ணு பாட ரீதியான புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பாட ரீதியான அறிவு என்ன செய்யும்? மேம்படும். அதே போல பொது அறிவு, புதிர் கதைகள் இதெல்லாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? அந்த குறித்த விடயம் தொடர்பான அறிவு நமக்கு மேம்படுகின்றதை நாம் வந்து அவதானிக்கலாம். யாரோ ஸ்கிரீன்ல கீறிட்டாங்க. தயவு செய்து ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். ஓகேவா? ஸ்கிரீன்ல கீறும் பொழுது என்ன செய்யலாது? நம்மளால படிக்க முடியாத நிலை போகும். எனவே ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். சரி பாப்போம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்கம்மா. மொழி வளம் அதிகரிக்கும் வாசிப்பதால. மொழி வளம் அதிகரிக்கும். இப்ப நீங்க வாசிக்கிறனால பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்து பிழை இல்லாம எழுத முடியும். அது மிக முக்கியமானது. நம்ம அதிகமான திறன் அதிகரிக்கும் சார். வாசிப்பு திறன் அதிகரிக்கும். அது முக்கியமானது. வேற பிள்ளைகள் விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். அறிவு திறன் வளரும். கடகடன்னு வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். ரைட். வேற இது சார் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். ரைட். சன்சியோட நல்ல விடயங்கள், புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு பொழுதுபோக்கு. ஓய்வை பயனுள்ள முறையில் கழிக்கலாம். ஓய்வை வந்து என்ன செய்யலாம்? பயனுள்ள வகையில கழிக்கலாம். புத்தகங்கள் வாசிப்பது வந்து ஒரு ஓய்வு என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நடாத்தலாம். சராப் சொல்றாரு அந்த விடயங்களை வந்து சராப் சொல்றாரு அந்த விடயங்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஹமான் சொல்றாரு நல்ல வாசிப்பு திறன் அதிகரிக்கும். சார் சொற்களஞ்சிய விருத்தி, ஆக்கத்திறன் விருத்தி. புத்தக விருத்தி, ஆக்கத்திறன் விருத்தி எல்லாம் ஏற்படும். ரைட். பாருங்க, இப்ப ஒரு புத்தகத்தை நீங்க வாசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற படிப்பினைகளை பாருங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எனவே நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும். சொல்லுங்க பாய். சார் வாசிப்பு போட்டிகளுக்கு சேரும் பொழுது இலகுவாக இருக்கும். ஷா சொல்றாங்க. ஷாலா வாசிப்பு போட்டிகள், அதாவது வாசிப்பு தொடர்பான போட்டிகள் நடைபெறும் பொழுது அந்த போட்டிகள்ல பங்கு பெற்றதுக்கு நமக்கு இலகுவா இருக்கும். பரிசுகளை பெற்றுக்கொள்ற இடங்களை பெற்றுக்கொள்றதுக்கு இலகுவா இருக்கும். எனவே வாசிப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கலையாக கற்று என்ன செய்யலாம்? வந்து ஒரு பொழுதுபோக்கு இல்லாம கட்டாயம் என்ன செய்யணும்? வாசிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும். பயனுள்ள புத்தகங்களை எடுத்து நம்ம வாசிக்க வேண்டும். அவ்வாறு பயனுள்ள புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அறிவு வளர்ச்சி ஏற்படும் பொழுது என்ன செய்யலாம்? நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதனை வந்து பூரணமாக்குது. அதே போல ஓய்வு பயனுள்ள வகையில கழிக்கக்கூடியதா இருக்கின்றது. அதே போல அறிவு வளர்கின்றது மற்றும் நல்ல விடயங்களை, புதிய ஆக்கத்திறன், புதிய சிந்தனை, புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. ஓகே பிள்ளைகள். அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குனுச்சா? அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நமது குடும்பம் தொடர்பா பார்த்திருக்கோம். சரியா? குடும்பத்தினூடாக பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் தொடர்பா கலந்துரையாடி இருந்தோம். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். ஒரு பாடசாலை கல்வி ஊடாக ஒரு மாணவன் சமூகத்துக்கு பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் தொடர்பா பார்த்திருந்தோம். மூன்றாவது பார்த்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மத வழிபாட்டு தலங்கள். மத வழிபாட்டு தலம் வந்து ஒரு மனிதனை வந்து எவ்வாறு நல்ல ஒரு மனிதனாக மாற்றுகின்றது என்று பார்த்தோம். நான்காவதாக கடைசியா பார்த்தோம் வந்து அடுத்து நெருங்கிய நண்பர்கள். அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க. அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வாறு தெரிவு செய்யறது தொடர்பாக பார்த்துருந்தோம். ஐந்தாவதாக கடைசியா பார்த்த விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நூல்கள். அப்ப சிறந்த நூல்களும் வந்து ஒரு மனிதன் என்ன செய்யுது? பூரணமா ஆக்கின்றது. அப்ப இன்றைய தினத்துல பார்த்த விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளையாடிச்சா பிள்ளைகள்? விளங்குச்சு சார். ஓகே ரைட். அப்ப நான் கடைசியா ஒரு வினா ஒன்று தாரேன்.
ம், அடுத்த கிழமை வரும்பொழுது நீங்கள் வாசித்த புத்தகத்தினுடைய பெயரும் அதுல என்ன விடயம் சம்பந்தமா இருந்துச்சு போன்ற விடயங்களை நீங்க எழுதி கொண்டு வாங்க. விளங்குச்சா? நீங்கள் வாசித்த புத்தகத்தினுடைய பெயர், அந்த புத்தகத்துல என்ன சம்பந்தமா இருந்துச்சு, ஒரு சிறுகதையா அல்லது நகைச்சுவை சார்ந்த கதையா, அல்லது என்ன மாதிரியான கதை, ரைட்? சரியா? பொழுதுபோக்கு அம்சமான கதையா, அல்லது சிறுவர்கான கதைகளா, எதுவா இருந்தாலும் அதனை எழுதி கொண்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். அப்ப இன்றைய வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகேவா? Thank you, sir. குட் Good நைட். night. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். குட் நைட். Thank you, sir. Bye, sir. Good night. Good night, sir. Good night. அம்மா இருங்க, 2 பொது அறிவு மட்டும் எழுதிட்டு போறேன்.